ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லக்ஷ்மி. நான் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சுவையான வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். எண்ணெய், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு 1, தக்காளி 3, கேரட் 1, பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு, பீன்ஸு 150 கிராம், 3 வெங்காயம், பட்டை வகைகள். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, 8 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு, 10 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது பாத்திரம் வைக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். இப்போ 150 கிராம் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இதில் இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு சேர்க்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கலாம். பாருங்கள், வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வதக்கலாம். இப்படி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கலன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ இதில் தக்காளி போடுறோம். பாருங்கள், தக்காளி போட்டுட்டு தக்காளியும் வதக்கலாம். இப்போ நம்ம இதை வதக்கிட்டோம் வெங்காயத்தை. இப்போ இதில் மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் ஏன் போடுறோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும், அதனால் மஞ்சத்தூள் இதில் போட்டுட்டு பாருங்கள். இப்போ அதுவும் ஒரு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். அது வதக்கிட்டு இருக்குது. வதங்கினோடனே இப்போ நம்ம காய்ங்க சேர்த்துடலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டுட்டு இப்போது கரம் மசாலாவும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி சாப்பிடுங்கன்னா இந்த 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இல்லை உங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ ஏன்னா இதில் நான் 3/4 கிலோ அரிசி சேர்க்கறதுனால நமக்கு இது கரெக்டாக இருக்கும் அளவு. நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதா இது கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இது வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இங்கே பாருங்கள், இது நான் வீட்டில் பண்ண பன்னீர். இது நான் இப்போ பிரியாணியில் சேர்க்க போகிறேன். இதோடைய ரெசிபியும் நான் நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். 4 அழாக்கு 4 ஸ்பூன் உப்புன்னு சொல்லிட்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஒரு அழாக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு வரும். 4 அழாக்கு 4 ஸ்பூன் பாருங்கள். 1, 2, 3, 4 இதே மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு. நான் ஏன்னா டெய்லி இப்படி தான் போடுவேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு கூடவே கூடாது. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் 4 அழாக்கு அரிசி போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு 8 அழாக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் ஊற்றிட்டேன். 2, 3, 4, 5, 6, 7,
இது 8வது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது அது கூட சேர்த்து ஊற்றிடலாம் பாருங்கள். 8. இப்போ பாருங்கள் ஒரு கலர் கலரிடலாம். இப்போது பாஸ்மதி ரைஸை ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, ஏன்னா குழஞ்சிடும். அதனால் வந்து 5 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசி போய் கழுவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி போடலாம். இங்கே பாருங்கள், அரிசி போட்டோம். இப்போது அரிசி போட்டுட்டு இப்போ கலர்றது பாருங்கள், நான் எப்படி காட்டுறேன்னு. இப்படி தான் கலரணும். ரொம்ப நீங்கள் போட்டு கலர்னிங்கன்னா அந்த அரிசி வந்து உடஞ்சிடும். இது பாருங்கள், இப்போ வெந்துடுச்சான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இதை மூடி வச்சுட்டு அப்புறமா பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இதை மூடி வச்சுட்டு இதை அப்புறமா நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதோடைய வாசனையும் அவ்வளோ கம கம கமன்னு இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணும் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.